மத்திய கிழக்கு நாடுகளில் போர் நிறுத்தம் ஏற்பட்டு வெறும் 2 நாட்களே ஆன நிலையில் உலகையே அதிர வைக்கும் ஒரு மர்மமான சம்பவம் இப்போது அரங்கேறியிருக்கிறது. அமெரிக்க கடற்படையின் மிகவும் விலை உயர்ந்த மற்றும் அதிநவீன கண்காணிப்பு ட்ரோனான MQ-4C ட்ரைடன் ஹோர்முஸ் ஜலசந்திக்கு அருகே பறந்து கொண்டிருந்த போது திடீரென்று மாயமாகியுள்ளது. சுமார் $200 மில்லியன், அதாவது இந்திய மதிப்பில் சுமார் 1600 கோடி ரூபாய் மதிப்புள்ள இந்த ட்ரோன் மர்மமான முறையில் காணாமல் போனது அமெரிக்காவை கடும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. பெர்சியன் வளைகுடா மற்றும் ஹோர்முஸ் பகுதியில் சுமார் 3 மணி நேர கண்காணிப்பு பணியை முடித்துவிட்டு இத்தாலியில் உள்ள சிகோங்கோலியா கடற்படை தளத்திற்கு திரும்பிக் கொண்டிருந்த போதுதான் இந்த சம்பவம் நடந்துள்ளது. அப்போது திடீரென்று இந்த ட்ரோன் அவசர சிக்னலை அனுப்பியுள்ளது. அடுத்த சில நிமிடங்களில் ஈரானின் வான் எல்லைக்கு மிக அருகில் திரும்பிய அந்த ட்ரோன் மிக வேகமாக உயரத்தை இழந்து ரேடார் திரைகளில் இருந்து மறைந்துவிட்டது. இந்த ட்ரோன் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக விழுந்ததா அல்லது ஈரானால் சுட்டு வீழ்த்தப்பட்டதா என்பது குறித்து இதுவரை அதிகாரப்பூர்வ தகவல்கள் வெளியாகவில்லை. ஆனால் போர் நிறுத்தம் கையெழுத்தாகி ஹோர்முஸ் ஜலசந்தியை மீண்டும் திறக்க ஈரான் ஒப்புக்கொண்ட ஒரு முக்கியமான நேரத்தில் இது நடந்திருப்பது உலக நாடுகளிடையே கடும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்காவின் மிகப்பெரிய கண்கள் என்று அழைக்கப்படும் இந்த ட்ரைடன் ட்ரோன்கள் கடல் பரப்பில் மிக உயரத்தில் பறந்து கொண்டு பல 100 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள நடமாட்டங்களை கூட மிக துல்லியமாக படம் பிடிக்கும் வல்லமை கொண்டவை. இது போன்ற ஒரு சக்தி வாய்ந்த ட்ரோன் மாயமாக்கி உள்ளது அமெரிக்காவின் ராணுவ ரகசியங்களுக்கு விடப்பட்ட சவாலாகவே பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே போர் நிறுத்த ஒப்பந்தம் மிகவும் பலவீனமாக இருக்கும் சூழலில் இந்த சம்பவம் மீண்டும் ஒரு மிகப்பெரிய மோதலுக்கு வழிவகுக்குமா என்ற அச்சம் எழுந்துள்ளது. ஹோர்முஸ் ஜலசந்தியில் அடுத்தடுத்து என்ன நடக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.